அதனால நீங்க கேட்டுட்டே இருந்த 3 டாட் பிளவுஸோட கட்டிங் வீடியோ பார்க்க போறோம். இதுல 32 சைஸ்ல பெரிய கால்குலேஷன் இல்லாம எப்படி பிகினரால ஈஸியா மார்க் பண்ண முடியுமோ அந்த டெக்னிக்கை தான் சொல்லி தந்திருக்கேன். இதுல கட்டிங் மட்டும் இல்ல, ஃபைனலா இந்த மாதிரி ஒரு டாட்டை பிடிச்சி எப்படி பெல்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்கும். பார்க்கலாமா? 32 சைஸோட 3 டாட் பிளவுஸை எப்படி மார்க் பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் தான் மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்கை ஈவன் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து இங்க 1.5 இன்ச்ல ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன்ல இருந்து பிளவுஸோட லென்த், பேக் பிளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ், அது கூட 1/2 இன்ச் சேர்த்து 14.5ல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 2.25ல மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 3 இன்ச். செஸ்டோட லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷோல்டர்ல இருந்து 6 இன்ச்சஸ்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செஸ்டோட லைன். இதில் நம்ம செஸ்டோட மார்க்கிங்கை கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது டீப் நெக் ப்ளவுஸ் தான். அதனால செஸ்டோட மார்க்கிங்கில் எக்ஸ்ட்ரா ஈஸ்11 எதுவும் ஆட் பண்ண வேணாம். 32வை டைரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணி வர வேல்யூவை மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதே வேல்யூவை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, 8 இன்ச்சஸ். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை செஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணி அண்டர் ஆர்ம் கர்வை மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து இங்கே கிராஸ் லைனில் வச்சு செக் பண்ணி பாருங்க, அண்டர் ஆர்ம் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. இதை கர்வ் லைன்லையுமே செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இங்கேருந்து இந்த கிராஸ் லைனில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது 7.5 இன்ச்சஸ் வருது. மேலே 1/2 இன்ச் ஸ்டிச் போக இப்போ இந்த கர்வ் லைனில் நான் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக எனக்கு 7.5 இன்ச்சஸ் வருது. சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருதுன்னா நீங்கள் இந்த செஸ்ட் லைனில் அப் அண்ட் டவுன் பண்ணி உங்களோட ஆர்ம்கோல் வேல்யூவை கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கோட டெப்த்து. பேக் நெக்கோட டெப்த் இதில் நான் 8 இன்ச்சஸ் கொடுக்குறேன். நெக் வித் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ சேம் அதே தான், 2.25 இன்ச் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஷேப்புக்காக 1/2 இன்ச் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு நெக் ஷேப்பையுமே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கான நெக் ஷேப்பை கொடுக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ம்கோல் கர்வ் ஷேப்பையும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஊக்கன் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக 1/4 இன்ச் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட செஸ்டோட லைன். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து பேக் ஆர்ம்கோலோட ரவுண்டு. ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் எக்ஸஸாக வெளியில் மார்க் பண்ணி இந்த லைனை அப்படியே இப்படி கிராஸாக எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம இப்போ நியூ ஆர்ம்கோல் கர்வை ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா நெக்கோட டெப்த்து 6 இன்ச்சஸ் வைக்கிறேன். உங்களுக்கு இங்கே வைடாக வேணும்னா 1/2 இன்ச் எக்ஸஸாக தள்ளி மார்க் பண்ணி ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அண்டர் பஸ்டோட லென்த் வைக்க போகிறோம். 32 சைஸ்க்கு அண்டர் பஸ்டோட லென்த்து ஜென்ரலாக வந்து 13.5 அப்படி இல்லைன்னா 14 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டிச்சஸ் மேலே வந்து ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கீழே பெல்ட் பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து நான் 14 இன்ச்சஸில் மார்க் பண்ணுறேன்.
ஊப்பட்டியிலிருந்து இங்கிருந்து 3.2 இன்ச்சஸ்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து 1.2 இங்க மார்க் பண்ணுவோம் இல்லையா பெல்ட் ஷேப்புக்கு, அதுக்கு பேக் சைடோட ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. கீழே 1.5 இன்ச் ஸ்டிச் ஃபிட் இருக்கும் இல்லையா, அது இல்லாம மேல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 8.3 இன்ச்சஸ் இருக்கு. இந்த 8.3 இன்ச்சஸ் அப்படியே இங்க மார்க் பண்ணிக்கோங்க. கீழே பெல்ட் பார்ட் வந்து 2 இன்ச்சஸ் விசிபிளா இருந்தா போதும், அதனால நான் கீழே இருந்து 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த மூணுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ டீப் நெக் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெக் பார்த்தா மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. பேக் சைடில் அந்த 1/4 இன்ச் டவுனை கட் பண்ணிக்கலாம். இப்போ பெல்ட் எப்படி மார்க் பண்ணலான்றத பார்க்கலாம். பெல்ட்டுக்கு இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சஸ் விசிபிளாக இருந்துச்சுன்னா போதும். பெல்ட் வந்து ஃபேப்ரிக்கோட சைடில், அதுக்கப்புறமா கீழே ஃபேப்ரிக்கை ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் எதுக்கு பார்த்தீங்கன்னா, பெல்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக. கீழே பெல்ட்டை ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எம்லைன் தான் இந்த 1/2 இன்ச். இங்கேருந்து விசிபிளாக நம்மளுக்கு பெல்ட் எவ்வளோ தூரம் தெரியணும், 2 இன்ச்சஸ். அந்த 2 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெல்ட் ஷேப் கொடுப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். இந்த ஷேப்புக்காக 3/4 இன்ச்சஸ்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பெல்ட் பார்ட்டும் நம்மளோட டாட் வைக்கிறோம்ல அந்த பார்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச், சாரி 1/2 இன்ச். ஆக்சுவல் பெல்ட் பார்ட்டு இங்கே வந்து பெல்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், 1/2 இன்ச்லேருந்து மேலே ஆக்சுவல் பெல்ட் பார்ட்டு, அதுக்கப்புறமா பெல்ட் பார்ட்டுக்கான ஷேப் 3/4 இன்ச்சு, அதுக்கப்புறமா இந்த பெல்ட் பார்ட்டும் நம்ம டாட் பிடிக்கிற பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிறதுக்காக 1/2 இன்ச். இங்கே வந்து நம்மளுக்கு ஊக்கன் ஐ பக்கம் வரும். இங்கிருந்து 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அங்கிருந்து மேலே 2.5 இன்ச். எதுக்காக அந்த 2.5 இன்ச்? 2 இன்ச் விசிபிளா பெல்ட் தெரியும், 1/2 இன்ச் பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச் ஆட் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு தான் இருக்கும். அதே 2.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிட்டேன். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் இருக்கு. 10 இன்ச்சஸே போதும், எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2.5 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே 2.5 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச் மார்க்கை அப்படியே மேலே பண்ணிட்டு இங்கே அந்த ஷேப்பை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பெல்ட் பார்ட் ரெடி. ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சீம் அலவன்ஸ் வந்து நான் 1 இன்ச் விட்டுருக்கேன். ஸ்லீவோட லென்த் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ். அது கூட ஸ்டிச்சுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 7 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே தான் நம்ம ஸ்லீவோட மார்க்கிங்கை கொடுக்க போகிறோம். ஸ்லீவோட கேப் ஹைட் 3.2 இன்ச்சஸ். அதே 3.2 இன்ச்சஸை கீழேயும் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து இங்கே 7.5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அண்டர் ஆர்ம் வேல்யூவோட ஆஃப் த வேல்யூ. இங்கே ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் 5.2 இன்ச்சஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச். ஃபேப்ரிக்கை இப்படி உங்கள் சைட் பார்த்த மாதிரி திருப்பிக்கங்க. திருப்பிட்டு இங்கேயும் இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைனோட சென்டர் மார்க்கை கண்டுபிடிக்க போகிறோம். இன்ச் டேப் இப்படி வச்சு ஃபோல்டு பண்ணிங்கன்னா லைனோட சென்டர் கிடச்சிரும். இங்கேருந்து உள்ள 1/2 இன்ச், வெளியில் 1/4 இன்ச். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி ஸ்லீவுக்கான ஷேப்பை கொடுத்துக்கலாம்.
இங்கேருந்து இங்கே 1/4 இன்ச் தள்ளி கிராஸாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கங்க. இது ஃபுல்லாக எக்ஸஸ், நம்ம இதை கட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். இந்த கர்வ் தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் வரும். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, பெல்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதில் இப்போது டாட் எப்படி பிடிக்கணுன்ற டெக்னிக்கை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெல்ட் பார்ட்டில் கீழே 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் 2 லேயர் வச்சுருக்கேன். உங்களுக்கு திக் வேணும்னா அடிஷ்னலாக 3வது லேயர் நீங்கள் உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ டாட் எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வி ஷேப் மாதிரி இருக்குல்ல, இதை கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஷோல்டர் சென்டர் பார்த்துலாம் மடிக்க வேண்டாம். இந்த வி ஷேப்பை சென்டராக வச்சு நீங்கள் மடிங்க. டாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து 1.25 இன்ச்சு. அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் எப்படி டேர்ன் பண்ணிவிட்டு 1.25 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து இங்கே மேலே பார்த்தா மாதிரி 3 இன்ச். இப்போது இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலேருந்து 1 இன்ச் வரா மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ ஒரு டாட் பிடிச்சிங்கல்ல, அங்கேருந்து ஒரு 1 இன்ச், அப்படி இல்லைன்னா இங்கே எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிங்களோ அந்த அளவுக்கு 1.25 இன்ச் இங்கே வருது. அங்கேருந்து 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊக்க நைப்பட்டி பக்கம் டாட் பிடிக்க போகிறோம் இல்லையா, அது இங்கே ஸ்டாப் ஆயிடணும். இங்கே 1/2 இன்ச்சில் டாட் பிடிக்கணும். ஊக்க நைப்பட்டி பக்கம் 1/2 இன்ச். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தூக்கி விட்டிங்கன்னா இங்கே ஒரு கிராஸ் லைன் அதுவாக வரும். இந்த மாதிரி அந்த லைன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த லைனில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அண்டர் ஆர்மோட கர்வ் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் 2 ஃபேப்ரிக்கும் ஒரே ஈவனாக வரும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1.25 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர் டாட்லேருந்து 1.25 இன்ச்சஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 1/4 இன்ச்சில் முடிச்சிடலாம். முக்கியமாக இந்த ஃபேப்ரிக்கை இழுக்காமல் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லாக கிராஸில் இருக்கும். நீங்கள் இழுத்திங்கன்னா இங்கே லைட்டாக வேவாக வரும். அதனால் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். எதுக்காக இங்கே 1/4 இன்ச் பிடிக்கிறோன்னா, இங்கே 1/4 இன்ச் தள்ளி 1/2 இன்ச் தள்ளி தான் மார்க் பண்ணணும். அதனால நீங்கள் 1/4 இன்ச் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த வேல்யூ கரெக்டாக வந்துடும். இப்போ ப்ளவுஸோட கப் ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. இதில் நம்ம பட்டியை அட்டாச் பண்ணணும். பெல்ட் பார்ட் எப்படி அட்டாச் பண்ணணும்னா 1/2 இன்ச் தான் நம்ம ஸ்பேஸ் விட்டுருந்தோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண 2 1/2 இன்ச்சும் இப்படி மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு கேப் இருக்கும், அது இருக்கட்டும். இந்த எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கட் பண்ணிவிடுங்க ஒரு 1/4 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டு. பிகினராக இருக்கீங்கன்னா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை பிரித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இங்கே நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்குமே இவ்வளோ ஃபேப்ரிக் கேப் இருக்குது. பட் டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபேப்ரிக்குமே ஈவனாக ஒரே லைன்லேயே இருக்கும். இந்த மாதிரி ஈவனாக ஒரே லைனில் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இன்னைக்கு என் கூட சேர்த்து உங்களுக்கு முருகரும் கிளாஸ் எடுக்கிறார். இன்னைக்கு கிருத்திகை, அதனால இங்கே கொஞ்சம்
சவுண்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு கர்வ் லைன் ஆக்சுவலாக, அதனால இங்கே கண்டிப்பாக நாச் கொடுத்துருங்க. நான் பேசுறதை விட இந்த பாட்டு சத்தம் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஃபுல்லாக ஃபேப்ரிக்கு கீழே வரணும், அதாவது இந்த பெல்ட் ஃபேப்ரிக்கு கீழே வரணும். வச்சு எட்ஜில் ஒரு ஸ்டே ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இன்னொரு சைட் ஸ்டிச் பண்ணணும். இதில் உங்களுக்கு 32 சைஸுக்கான கப் ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்கும். நம்ம வந்து சைடில் சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச் விட்டுருந்தோம், அதுக்கப்புறமா மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச். இப்போது இந்த கர்வில் நம்மளுக்கு 7.75 இன்ச்சஸ் வரணும். அது வருதான்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 7.5 இன்ச்சஸ் வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா இந்த டாட்டில் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷோல்டரை ஜாயின் பண்ணுவீங்க. ஹிப்பில் வந்து நம்ம மார்க் எதுவுமே பண்ணல, ஹிப்போட மெஷர்மெண்ட் கொடுக்கல, செஸ்டோட வேல்யூவை தான் நம்ம அப்படியே இங்கே கீழே மார்க் பண்ணணும். ஃபைனலாக நீங்கள் முடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹிப்போட வேல்யூவில் எந்தவித ஈஸ் அலவன்ஸும் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணி வர வேல்யூவை இங்கே மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எப்படி ஈஸியாக இருந்ததா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எந்த சைஸோட மார்க்கிங் வீடியோ வேணுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.